Hi subscribers, welcome back to our channel Mahi Tigers. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஃபேன் பாய் சம்பவம் ஆஃப் ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி தல அஜித்தோட குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். இந்த படத்துக்கு பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் ஒரு ஆர்கானிக்கான ஹைப் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆச்சு. விடாமுயற்சி விட நிறைய அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ஆர்கானிக்கான ஹைப்பை இந்த படம் கிரியேட் பண்ணியிருந்தது. இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிற டேகும் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒட்டிட்டு இருந்தது. பிகாஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தோட டேரக்டர் ஒரு பெரிய ஒரு ஹியூஜான ஆமை, நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. ஸோ அஜித் சார் ஃபேனாக இந்த படத்தை அப்படி எப்படி டெலிவர் பண்ணியிருக்காரு, அந்த ஆர்கானிக்கான ஹைப்பை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாஸ் ஹீரோ படம், பெரிய ஹீரோ படம் அப்படின்னாலே முதல் விஷயம் அவங்களோட ஃபேன்ஸை அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா அது 50 to 60% விக்ட்ரியை நோக்கி தான் போகும். அந்த விதத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது குட் பேட் அக்லி அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து நம்ம ஹீரோக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்காதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் பார்க்கும்போது டைட்டில் கார்டு, அதை எலிவேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பிஜிஎம்மு, ஒரு பயங்கர மாசான இன்ட்ரோ, இந்த 3 விஷயங்களுமே ரொம்ப நாளாக அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 3 விஷயத்தையுமே பக்காவாக ஸ்டேஜ் பண்ணி ரொம்பவே பயங்கர மாசாக டெலிவர் பண்ணியிருக்காரு ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்திரன். நெக்ஸ்ட் டு தட், ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் நிறைய ஸ்லோமோ ஷாட்ஸ் இருக்கும், அதை எலிவேட் பண்ணக்கூடிய பிஜிஎம்ஸ் இருக்கும், அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிமில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேன் பாய் சர்வீஸாக பயங்கரமாகவே கிளிக்காக இருக்குது. டில் இன்டர்வல் வரைக்கும் படம் அங்கங்கே போர் அடித்தாலும் அந்த போர் அடிக்கிற விஷயங்களை மறக்கக்கூடிய லெவலுக்கு மாஸ் சீன்ஸும் இருந்தது. இன்டர்வல் பயங்கரமாக ஸ்டேஜ் பண்ணி நியூட்ரல்ஸுக்கு கூட பிடிக்கிற மாதிரியான ஒரு இன்டர்வலை பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருந்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அந்த டில் இன்டர்வல் வரைக்கும் நியூ ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் நிறைய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நியூட்ரல்ஸ் அங்கங்கே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும், என்னடா லைட்டாக போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகி ஓகே ரெட் டிராகனுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோடுக்கு செட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு டீசெண்டான லெவலில் ஃபேன்ஸுக்கு பயங்கரமாகவும் நியூட்ரல்ஸுக்கு டீசெண்டான லெவல்லையும் இருந்தது. கமிங் டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம், இங்கே தான் படம் படுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா நிறைய நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதெல்லாம் பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா ரெட்ரோ சாங்காக இருக்கட்டும், அஜித் சாரோட விண்டேஜ் மாஸ் சீனு, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஹோல் ஃபிலிம்லேயுமே பயங்கரமாக இருந்தது. பட் ஈவன் தோ நான் சொன்ன மாதிரி அந்த விண்டேஜ் போர்ஷன்ஸு, விண்டேஜ் டைலாக்ஸு, நிறைய இடத்துல வந்து படம் வந்து மாஸ் படமா இல்லை ஸ்பூஃப் படமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனோட செகண்ட் ஹாஃப் வந்து இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் ஆஃப் டயரிங் சீன்ஸ். நிறைய இடங்களில் ரிப்பீட்டடாக அதே விஷயங்கள் நடக்கும்போது ஒரு மாதிரி போர் அடித்து டயர்டாகிட்டோம். என்னடா இதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லேயே படம் போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ஒரு புது விஷயம் இன்னும் செகண்ட் ஹாஃபில் வரலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிடுச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஒரே ஒன்று அதுக்குள்ளே வந்து இல்லை நியூட்ரல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா அப்படிங்கிற விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகி என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. தெரிஞ்சு செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக லேக் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் சொன்ன மாதிரி டீசெண்டான ஒரு விஷயங்கள் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் இன்டர்வல் நியூட்ரல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்லி ஃப்ளாட்டான ஒரு நரேஷனாக இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமாக அப்படின்னு ரொம்ப கிறிஸ்பாக அப்படின்னு. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஹை கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. பட் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கையில் காலாவது அவர் அனைத்து மியூசிக் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பிஜிஜி இந்த நல்லா இருந்தாலும் ஒரு மாசான ஆக்ஷன் பார்க்கும்போது பிஜிஎம் இன்னும் மனதார்த்த பயங்கரமாக எடிட் பண்ணுற அளவுக்கு மியூசிக் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிகினிங் ஆஃப் தி ஃபிலிம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோணிட்டே இருந்தது. நான் சொன்ன மாதிரி சாங்ஸ் பெரிய லெவலுக்கு ஆகல, நிறைய கேமியோஸ் எலிவேட் பண்ணுற ஒரு பிஜிஎம் வந்து ஜிஜில வரக்கால இந்த படத்தை டெலிவர் பண்ணாங்க. ஈவன் தோ இந்த படத்தை நிறைய ஸ்கோப் இருக்கு பிஜிஎம் அள்ளி இருக்கிறதுக்கு. பட் சம்பவம் ஜிவி பிரகாஷ் படத்தில் ஓட்ட வேற சொல்லணும். பட் டெக்னிக்கலி வைஸ் படம் பயங்கர இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வரும். அஜித் சார் நிறைய மியூசிக்ஸ் பிரேக் பண்ணியிருக்காரோட ஃபேன்ஸ்க்கு இந்த படத்தால அந்த வரும்போது பயங்கரமான ஒரு ஃபேன் சர்வீஸ் அப்படிங்கிறது சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வச்சுட்டாரு. அவரோட இந்த லுக் அப்படிங்கிறது பயங்கரமாக கேட்காது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு விண்டேஜ் சார் படத்தில் பார்க்க முடியும். அதில் குட் பேட் அக்லி எப்படி இருந்தது ஃபேன் சம்பவமாக அதெல்லாம் கேட்டிங்கன்னா இருந்தது ஒரு சில இடங்கள் மட்டும் தான். அதில் படம் ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில தான் எனக்கு இந்த படம் இருந்தது. ஸோ இந்த படத்தை பார்த்து சேனலோட ரேட்டிங் 2.55 அவுட் ஆஃப் 5. ஃபேன் பாய் சம்பவம் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம்.